பத்மஸ்ரீ, பத்மபூஷன் உள்ளிட்ட விருதுகளை வென்ற பழம்பெரும் நடிகை சரோஜா தேவி தன்னுடைய 87வது வயதில் உடல்நலக்குறைவு காரணமாக பெங்களூருவில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நிலையில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு பல்வேறு திரைத்துறையினரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அபிநய சரஸ்வதி, கன்னடத்து பைங்கிளி என தமிழ் ரசிகர்களால் பல்வேறு செல்ல பெயர்களிட்டு அழைக்கப்பட்டவர் நடிகை சரோஜா தேவி. நம்முடைய தொலைபேசி வாயிலாக நடிகர் ரமேஷ் கண்ணா இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். சரோஜா தேவி அம்மாவுடைய இழப்பு அப்படிங்கிறது திரைத்துறையினருக்கு எப்பேற்பட்ட ஒரு இழப்பாக பார்க்கப்படுகிறது. ஒரு முன்னணி நடிகை மட்டுமல்லாது ஒரு அன்பாக பழகக்கூடியவர் என்றும் பல்வேறு தரப்பினரும் எங்களோடு பகிர்ந்துக்கிறாங்க. உங்களுடைய நினைவுகளையும் எங்களோடு பகிர்ந்துக்கோங்க சார். என்னுடைய நினைவுகள் சொல்லணும், சரோஜா அம்மா மாதிரி எனக்கு வாழ்க்கையில ஒரு இணைஞ்ச நடிகை யாருமே கிடையாது நினைக்கிறேன். ஏன்னா அவங்களோட சின்ன வயசுலேருந்தே நான் அவங்களுடைய ஃபேன், பயங்கர ஃபேன். எப்பவுமே சின்ன வயசுல குழந்தைகள் இருக்கும்போதே சரோஜா அம்மா தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி ஒரு நடிகை. அவங்க நான் அப்புறம் பல காலத்துக்கு அப்புறம் சினிமாவில் நடிக்க வந்த பிறகு அப்புறம் கதாசிரியராகி ஒரு கதை எழுதின ஆதவன். அப்போ எனக்கு ஒரு ஆசை, எப்படியாவது எம்ஜிஆர், சிவாஜி கணேசன் மட்டுமல்லாது ஜெமினி கணேசன், எஸ் ராஜேந்திரன், முத்துராமன் உள்ளிட்டோருடைய திரைப்படங்களிலும் பல்வேறு திரைப்படங்களில் நடித்தவர் நடிகை சரோஜா தேவி. தமிழ், தெலுங்கு, கன்னடம் உள்ளிட்ட மொழிகளில் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். 2009ஆம் ஆண்டு வெளியான ஆதவன் திரைப்படத்தில் இறுதியாக முழு நேர திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ரமேஷ் கண்ணா இயக்கிய சூர்யா நடித்திருந்த திரைப்படத்தில் அவர் நடித்திருந்தார். குறிப்பாக அவர் வடிவேலுடன் சேர்ந்து இணைந்து நடித்திருந்த அந்த காமெடி காட்சிகள் ரசிகர்கள் மனதில் இன்றும் நீங்கா இடம் பிடித்திருக்கின்றன என்றே சொல்லலாம். 1955ஆம் ஆண்டு தன்னுடைய 17வது வயதில் கன்னட திரையுலகில் முதல் திரைப்படத்தில் அறிமுகமானவர். அந்த திரைப்படத்துக்கான தேசிய விருதை வென்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதற்கு பின்னராக 1956ஆம் ஆண்டு வெளியான திருமணம் என்ற திரைப்படத்தின் மூலமாக தமிழ் திரையுலகிற்கு அறிமுகமானவர் நடிகை சரோஜா தேவி. பெங்களூருவில் உள்ள மணிப்பால் மருத்துவமனையில் உடல்நலக்குறைவு காரணமாக தன்னுடைய 87வது வயதில் சரோஜா தேவி காலமாகியிருக்கிறார். தமிழ் ரசிகர்களால் கன்னடத்து பைங்கிளி, அபிநய சரஸ்வதி என்று செல்லமாக பெயரிடப்பட்டு அழைக்கப்பட்டு வந்தவர் நடிகை சரோஜா தேவி. தன்னுடைய 100வது திரைப்படம் தமிழ் திரைப்படமாக அமைந்தது தனக்கு மிக பெரும் வரம் என்றே அவர் கூறியிருந்தார். தொடர்ந்து இயக்குனர் நடிகர் ரமேஷ் கண்ணாவிடம் பேசலாம். சார், நீங்க குறிப்பிட்டது மாதிரி ஆதவன் திரைப்பட நினைவுகள் எங்களோட பகிர்ந்துக்க வந்தீங்க. நீங்க தொடரலாம் சார். ஆதவன் படத்துல எப்படியாவது நடிகை ரவிக்குமார் சார்கிட்ட சொல்லி டைரக்டர் ஒத்துக்கிட்டாரு. சரின்னு சொல்லிட்டு உதயநிதி சாரனும் செண்முகமூர்த்தியும் பேசி அவங்க ஓகே பண்ணிட்டாங்க. அவங்க ரொம்ப காலம் நடிக்காம இருந்தாங்க சினிமாவில். கதை கேட்ட கதை பிடிச்சி நடிச்சாங்க. நடித்தது பெரிய விசாரிச்சு படம். ரொம்ப காலத்துக்கு அப்புறம் சூர்யாவுக்கு 100 days ஓடின படம் தான் அதுதான். அப்படி அந்த படம் நடக்கும்போது ஷூட்டிங் நடக்கும் ரொம்ப அற்புதமா இருக்கும். அதில் நான் வடிவேலு கேரக்டர், ஒரு காமெடி கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் தான் நான் பண்ணணும் கதை பிரகாரம். ஆனால் டைரக்டர் என்ன பண்ணிட்டார், உதயநிதியுடைய கப்பல் சொல்லி வடிவேல் கொடுத்துட்டார் அந்த கேரக்டர். என்னாச்சு, வடிவேல் கேரக்டர் கொடுத்தோன்னே எனக்கு கேரக்டர் இல்லை. அப்போ எனக்கு பயங்கர கோவம். நல்லா பண்ணுறேன்னு சொல்லிட்டு நானே ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணேன். இளையராஜால இளைய கொண்டு வந்து ரகுமானை கொண்டு வந்து இளையமான் அப்படின்னு ஒரு மியூசிக் டைரக்டர் கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அது அரவிந்தமான நடிக்கிற ஒரே லட்சத்துக்காக அந்த கேரக்டர் கிரியேட் பண்ணேன். அந்த படத்தில் அந்த கதையே இந்த கேரக்டர் தேவையில்லை நியாயமாக பார்த்தா. அப்புறம் ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணி ஓப்பன் இன்ட்ரோடக்ஷன் எனக்கு அன்று வந்ததும் அதே நான் பாடுவேன். அதுக்கு பதில் அவங்க போடும், சரோஜா போடும். அப்படியெல்லாம் பாடி முடிச்சு அவங்க கிட்ட சொன்னேன், பாருங்க எம்ஜிஆருக்கு அப்புறம் உங்க கூட ட்வீட் பண்ண ஒரே ஆள் ரமேஷ் கண்ணா வச்சு சொன்னேன். ஒன்று சிரிச்சாங்க. அப்புறம் செட்லெல்லாம் ரொம்ப அன்பா பழகுவாங்க. ரொம்ப அதாவது சினிமாவில் ரொம்ப ஒரு கிரேஸ் உள்ளவங்கன்றது அப்பதான் தெரிஞ்சுக்கிறேன். சினிமா செட்டில் அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருப்பாங்க. என்ன நடந்துச்சு ஒன்றும் இல்லை, ஒரு முறை அவங்க செட்டில் இருக்கிறாங்க. நான் அப்பதான் வரேன், செட்டுக்குள்ள வரேன். வந்தோம் டக்குன்னு எழுந்து நின்ட்டாங்க. சொல்லி டக்குன்னு போய் கையை பிடிச்சி உட்காந்துட்டேன். அப்படியே நினைவு இருக்குது. அப்படியே உட்கார வச்சு, என்னங்க நீங்க நான் எழுந்து நிற்கிறீங்க, எப்ப நீ ஒரு கதாசிரியர் இல்லையா அப்படின்னா அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. பழம்பெரும் கலைஞர்கள் கதாசிரியர்கள் எப்படி மதிக்கிறாங்க பாருங்க. அதுல அவங்கள எங்கேயோ உயர்ந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லா இடத்துலையும் மீட் பண்ணி நல்லா பேசுவாங்க, ஃபோன் பண்ணி பேசுவாங்க. நான் அவங்களுக்கு அவங்க பண்ண சாங்கெல்லாம் சிடி பண்ணி கொடுப்பேன். இல்லைன்னா ஏதாச்சும் சாங்ஸ் வந்தா அவங்களை வாட்ஸ்அப்ல அனுப்புவேன். அவங்க பார்த்து தேங்க்ஸ் அனுப்புவாங்க. இப்படி ரொம்ப அன்பா பழகிருந்தாங்க. இதோட ஹைலைட் என்னன்னா 2010 நான் சொல்றது ஆதவன் கதை.
அதுக்கப்புறம் 13 வருஷம் கழிச்சு என் பையனுக்கு 2ஆம் பையனு கல்யாணம் பெங்களூர்ல. நான் ஜஸ்ட் போய் கூப்பிட்டோன்னு டக்குன்னு வந்தாங்க, கல்யாணத்துக்கு வந்தாங்க, ஆசீர்வதிச்சாங்க, ரொம்ப நேரம் உட்காந்தாங்க, பேசினாங்க, சிரிச்சாங்க, எங்க சொந்தக்காரங்கெல்லாம் போட்டோ எடுத்தாங்க. எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், சரோஜா வந்துட்டாங்களாம் கல்யாணத்துக்கு. அதே எம்ஜிஆர் வந்த மாதிரி எங்களுக்கு அதான் உண்மை. அதுவும் கன்னடத்துல பெங்களூர்ல இன்னும் ஃபேமஸ் அவங்க. பெங்களூர்ல இருந்து ஆர்டிஸ்ட் எல்லாம் பாக்குறான், சரோஜா வந்துட்டாங்க, பெரிய கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாதிரி ஒரு அற்புதமான நடிகை, எந்த ஈகோ இல்லாதவங்க, ரொம்ப தமாஷா பேசலாம். அதே மாதிரி ஷூட்டிங் நடக்கும்போது கேரவன் எல்லாம் உட்கார மாட்டாங்க, வெளியே ஒரு சேர் போட்டு உட்காந்துருவாங்க. நான் பக்கத்துல உட்காந்து பழைய எம்ஜிஆர் கதை, சிவாஜி கதைலாம் அப்படி கேட்டு பேசிட்டு இருப்பேன். அப்ப தமாஷா ஏதாவது சொல்லிட்டே இருப்பாங்க. சைக்கிள் ஓட்டுற இது பண்ண நான் கேட்டேன், நீங்க உங்களுக்கு எம்ஜிஆர் தான் கற்றுக் கொடுத்தாரு சைக்கிள், நீங்களே தெரியுமான்ட்டு. நான் யாருக்கிட்ட ஓட்டு வைப்பேன். அந்த மாதிரி ஒரு ஆச்சரியமா அவங்களை இழந்தது ஒரு மாபெரும் இழப்பு இல்லை. எனக்கு வந்து பெரிய ரொம்ப பெரிய இழப்பு, ஈடு செய்ய முடியாது. நிச்சயமாக சார், நீங்க குறிப்பிட்டது மாதிரி இறுதியான திரைப்படம் கூட அவங்களுக்கு முழு நேர ஒரு திரைப்படமாக ஆதவன் அமைஞ்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். அந்த திரைப்படத்துல குறிப்பா உங்களுடைய கதாபாத்திரம், அந்த இளையமான் எங்க, அந்த பேனர்ஜி எங்கன்னு அவங்க கூப்பிட்ட அந்த நேரங்களாகட்டும், அதே போல மேக்கப், அவங்களுடைய மேக்கப்பை பத்தி அந்த திரைப்படத்துல கலாச்செல்லாம் வந்து நிறைய சீன் இருந்திருக்கும். அதெல்லாம் அவங்க எப்படி சார் ஆஃப் ஸ்கிரீன்ல எடுத்துக்கிட்டாங்க? ஏழுக்கு காமெடி அது. அது வந்து மேக்கப்பை பத்தி டப்பிங்கில் வடிவில் எனக்கு போட்டான், மேக்கப் போட்டு தூங்குவான்ட்டான். அவ்வளோதாம்மா சாரப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணி ஒரு மணி நேரம் திட்டாங்க. என்ன நேரம் பேசுகிறேன், நான் என்ன காமெடி நடிகையா, என்னை வந்து கிண்டல் பண்ணிருக்கேன் அப்படின்னு. ஐயோ அம்மா எனக்கு தெரியாதுமா, வடிகள் டப்பிங்கில் போட்டாமா, முட்டாள்தனமா அப்படின்னு ரவிக்கு மாதிரி பிடிச்சி திட்டு. அப்புறம் அந்த மறந்துட்டாங்க. அது அப்புறம் நல்லா பேசுவாங்க, பழகுவாங்க, அப்புறம் கல்யாணத்துக்கு அது வேற விஷயம். அதனால அவங்களை அந்த கோவம் இருந்துச்சு பணம், அது பெரிய இது. ஏன்னா ஒரு நடிகை இருப்பா, அது வந்து எஸ்.சி. ரங்கா சர்வசுந்தர் படத்துல எஸ்.சி. ரங்கா ரெடி ஆயிட்டாரு, நாகேஷ் லேட்டா வந்தாடா, ஹீரோனா லேட் ஆயிட்டா அப்படின்னு எஸ்.சி. ரங்கா கேட்டு மலர்மா வந்து நடிகை நடக்கிறாங்க அந்த படத்துல. சர்வசுந்தர் படத்துல அவங்க நடிகை. அப்போ நடிக்கும் போது எஸ்.சி. ரங்கா சொல்றாரு, ஹீரோயின் மாதிரி நடிமா அப்படின்ட்டாரு. ஒன்னு மலர்மா சொன்னா, நான் ஹீரோயின் மாதிரி தான் நடிக்கிறேன். ஹீரோயின்னா எல்லா ஹீரோயின் இல்லை, சரோஜா மாதிரி நடி, அவங்க தான் உண்மையான ஹீரோயின் அப்படின்னாங்க. ஒன்னு நாகேஷ் சார் சொல்லுவாரு, அவ்வளோதான் சொல்லிட்டீங்களா, கப்பு பிடிச்சிக்கோங்க அப்படின்னு. அந்த மாதிரி ஹீரோயின் அப்படி சொல்லலாம், அது சரோஜா தான் முதல் உதாரணம். நிச்சயமாக சார், கன்னடம் போன்ற தெலுங்கு மொழிகளையும் 200க்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் தமிழ் திரையுலகில் தமிழ் ரசிகர்களுக்கு ஒரு நீங்கா இடம் பிடித்தவர் சரோஜா தேவி என்றே சொல்லலாம். உங்களுடைய நினைவுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ரமேஷ் கண்ணா.